கோடைக்காலம்னு பார்க்காதீங்க, மல்லிப்பூக்கு இது கோல்டு மைன் சீசன். ஆனா சரியான கேர் இல்லனா செடி இருக்கும், பூ வராது. இந்த கோடை காலங்கள்ல எப்படி மல்லிப்பூ செடியில இருந்து அதிக மல்லிப்பூ எடுக்கிறது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க. முதல்ல ஒரு பேசிக்கான கேள்வி, ஏன் கோடை காலங்கள்ல மல்லிகைப்பூ அதிகமா பூக்கும்? விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மல்லிகைப்பூ வந்து ஒரு டிராபிக்கல் பிளான்ட். இதுக்கு வெயில் நல்லா வேணும், ஹீட் நல்லா வேணும். இந்த வெயில் காலங்கள்ல தான் அது நல்லா பூக்கும். மல்லிகைப்பூக்கு இது ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லே சொல்லலாம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, ரொம்ப ஹீட்ல சாயிலும் வந்து ரொம்ப சூடாயிடும். அதனால வந்து பிளான்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில நேரத்துல பூக்கள் கொட்டி போகலாம், பூக்கள் அந்த அளவுக்கு வராமையும் போகலாம். இதெல்லாம் எப்படி கரெக்ட் பண்ணி நிறைய மல்லிகைப்பூ எடுக்கிறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், கோடை காலங்கள்ல தண்ணி கொடுக்கறது. மாடி தோட்டத்துல வச்சிருக்கீங்க அப்படின்னா, தொட்டி பெரிய தொட்டியா இருந்துச்சுன்னா ஒரு வேலையும், இல்ல ரொம்ப சின்ன தொட்டியா இருக்கு அப்படின்னா 2 வேலையும் கூட நீங்க ஊத்த வேண்டியதா இருக்கும். ரொம்ப பேசிக்கான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, மேல் மண்ணு காஞ்சிருக்கான்னு பார்த்துட்டு தண்ணி கொடுங்க. அந்த தண்ணி கொடுக்கறது எப்பயுமே காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள கொடுத்துருங்க. ஈவினிங் வந்து 5:30 மணிக்கு மேல கொடுங்க. ஏன்னா ரொம்ப வெயில்ல வந்து தண்ணி கொடுக்கும் போது அது பிளான்ட்டுக்கு டக்குன்னு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நீங்க மண்ணில் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்க கொடுத்தாலும் போதுமானது. பட் ஆனா சில ஏரியால வந்து வெயில் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல மட்டும் டெய்லி தண்ணி பாய்ச்சற மாதிரி இருக்கும். அதையும் பாத்துக்கோங்க. அடுத்தது ப்ரூனிங் ஆர் பிஞ்சிங் டெக்னிக்ங்கிறது. நிறைய பேர் மல்லிகைப்பூ செடியை வந்து வெட்டவே பயப்படுவாங்க. ஆனா நீங்க வந்து மல்லிகைப்பூ செடியை வந்து பாத்தீங்கன்னா, பூ பூத்ததுக்கு அப்புறம் 2ல இருந்து 3 இலை விட்டு அந்த காம்புகளை வந்து நீங்க வந்து கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி சின்னதா வந்து கத்திரிச்சு விடுறதுனால, ப்ரூனிங் பண்றதுனால திருப்பி இலைகள் பிரான்சஸ் எல்லாம் வந்து அதுல இருந்து தான் திருப்பி வந்து பூக்கள் வந்து உங்களுக்கு பூக்கும். அதனால சம்மர் சீசன்ல நீங்க பூக்கள் பூத்து முடிச்சதுக்கு அப்புறம் 2-3 இலை கீழே நீங்க கட் பண்ணி விட்டு வர்றது வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய பூக்களை வந்து கொடுக்கும். இததான் இங்கிலீஷ்ல வந்து பிஞ்சிங் இல்ல டெட் ஹெட்டிங் டெக்னிக்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்தது ஃபெர்டிலைசர். ஃபெர்டிலைசர் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா, பாஸ்பரஸ் வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கு, வேர் நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஸ்பரஸ் முக்கியம். வாழைப்பழ தோல் இருக்குல்ல, அந்த தோலை 2 நாள் தண்ணியில ஊற வச்சு அந்த தண்ணியை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியோட கலந்து நீங்க செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது ஓரளவுக்கு பாஸ்பரஸ் கண்டென்ட்டை வந்து மண்ணில் வந்து அதிகப்படுத்தும். அடுத்தது வந்து வெர்மி கம்போஸ்ட். 15 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்க வந்து ஒரு கை அளவுக்கு மேல ட்ரெஸ்ஸிங் மாதிரி, அதாவது சும்மா தூவி விட்டு வரலாம். இதுவும் ஓரளவுக்கு வந்து செடிகளுக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுத்து நல்ல பூக்கள் வந்து பூக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி 1.5 மாசத்துக்கு ஒரு வாட்டி போன் மீல் இருக்குல்ல, அது 1ல இருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எந்த மாதிரி தொட்டி வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அதையும் மண்ணில் வந்து கொஞ்சம் மண்ணை கிளறி அதுல நீங்க வந்து போன் மீல போட்டு தண்ணி ஊத்திட்டு வரலாம். இந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பூக்களை வந்து அதிகப்படுத்தும். இன்ஆர்கானிக்கா நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா, என்பிகே வந்து நீங்க வந்து 1 கிராம் அளவுக்கு தண்ணியில 1 லிட்டர் தண்ணியில கலந்து நீங்க கொடுத்துட்டு வரலாம். ஆனா அது ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா செடி கருகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஆர்கானிக் வேஸ்ட்லயே நீங்க போங்க. இதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும். அடுத்தது பெஸ்ட் கண்ட்ரோல். உங்களுக்கு இதுல பூச்சிகள் வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்பைடர் மைட், அதுக்கப்புறம் காம்ப்ளே வந்து உங்களுக்கு பூச்சி வந்து கடிச்சு விடுறது, அதுக்கப்புறம் வந்து அந்த புதுசா வர வந்து அந்த மொட்டுக்களை வந்து பூச்சிகள் கடிக்கிறது, புழுக்கள் கடிக்கிறது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா வேப்பனை கரைசல் சோப் சொல்யூஷன் இருக்குல்ல, இது கலந்து அந்த சொல்யூஷனை மட்டும் நீங்க ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதுமானது. தோட்டம் புதுசா ஆரம்பிக்கிற நண்பர்களுக்கு இந்த நீம் ஆயில் ஸ்ப்ரே எப்படி கரெக்டா ரெடி பண்றது அப்படின்றது தெரியல. ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் இருந்தாலும் இதுக்கு டீடைலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்க பாருங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதே மாதிரி நிறைய கார்டனிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதை ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிற நண்பர்கள் அதுலயும் ஜாயின் பண்ணுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். அடுத்தது சன்லைட். சன்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது டைரக்ட் சன்லைட்ல நீங்க வச்சீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மினிமம் 6 hours ஆகுது சன்லைட் வேணும். பால்கனி கார்டனிங் நீங்க பண்றீங்க அப்படின்னா 6 hours சன்லைட் வந்து உங்க ஏரியால கிடைக்குதான்னு பாருங்க. அந்த இடத்துல சூப்பராகவே வரும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப அதிகமா வெயில் இருக்கு, ரொம்ப உக்ரமா இருக்கு, அக்னி நட்சத்திரம் கூட மே 4ல இருந்து ஆரம்பிக்க போதுன்றாங்க எலெக்ஷன் ரிசல்ட் கூட. பட் அதை விட்டுருங்க. அக்னி நட்சத்திரத்துல வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான வெயில் இருக்கு அப்படின்னா ஷேட் நெட் மாதிரி கூட நீங்க பயன்படுத்தலாம். 50% ஷேட் நெட்னு கிடைக்கும். அது கூட நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். சோ அவ்வளவுதான் நண்பர்களே. இதை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்க மல்லிப்பூ செடி சூப்பரா பூக்கும். ஏன்னா இந்த மல்லிப்பூ செடிக்கு இதுதான் ஃபெஸ்டிவல் டைம். அதாவது கோடை காலங்கள்ல கொண்டாடக்கூடிய ஒரு செடினா அது மல்லிப்பூ தான். நல்ல பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு கரெக்டா நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சூப்பரா வந்து பூக்கும். தண்ணி ஊத்துறது கரெக்டா கொடுத்துடுவாங்க. மேல் மண்ணு காயாம பார்த்து நீங்க தண்ணி கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா வந்து பலன் கொடுக்கும். அதே மாதிரி அந்த ப்ரூனிங் டெக்னிக், அதாவது நீங்க வந்து பூக்கள் பூத்து முடிச்சதுக்கு அப்புறம் 2 இலை விட்டு அந்த காம்புகளை வந்து கட் பண்ணி விட்டே வாங்க. திருப்பி புது காம்புகள் வந்து உங்களுக்கு நல்ல பூக்கள் திருப்பி திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்தது உரம் வைக்கிறது. வெர்மி கம்போஸ்ட், போன் மீல், வாழைப்பழ தோல் கரைசல் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து பலனை வந்து கொடுக்கும். பூச்சி தாக்கத்தில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வேப்பனை கரைசல் நீங்க கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி டைரக்ட் சன்லைட்ல வைங்க, நல்ல சூரிய வெளிச்சத்துல வைங்க, ஓரளவுக்கு நல்லா வந்து பலன் கொடுக்கும். அண்ட் இந்த விஷயம் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. மல்லிப்பூ செடி உங்க வீட்லயும் தாறுமாறா பூத்து குலுங்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாரும் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம ஹைப் பண்ற ஒரு பட்டன் கீழே காட்டுச்சு அப்படின்னா அதையும் கொடுங்க. அது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து போய் சேரும். அண்ட் நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன்.
until then bye from your corner Shaktivel. Have a happy golden day. Bye bye.